Excuse me. Sorry for the disturbance. Ithu Engaloda Pudu AI Technology. Hi everyone. வெறும் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் வச்சு மூவி சீன்ஸ் மாதிரி வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ரீசெண்டா ஒரு AI லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் வச்சு நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோவை நான் 6 பார்ட்ஸா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன். குமார் யார் இவரு? ChatGPT, டாலி இந்த மாதிரி ஏஐஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு மாடலுக்குள்ள தான் வரும். இதை இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனி பேர் தான் ஓப்பன் ஏஐ. இது வந்து ஒரு US பேஸ்ட் கம்பெனி. சேம் ஓப்பன் ஏஐ தான் சோரா அப்படின்ற ஒரு ஏஐ டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோரா ஏஐ வந்து ஒரு டிஃப்யூஷன் மாடல். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் நாய்ஸஸாக இருக்கிற இமேஜஸை வந்து ப்ராசஸ் பண்ணி நாய்ஸ் ரிமூவ் பண்ணி வீடியோவாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான குரூப் ஆஃப் இமேஜஸ், அதாவது நிறைய குரூப் ஆஃப் இமேஜஸை ஒன்றா சேர்த்து ப்ராசஸ் பண்ணி ஒரு வீடியோவாக ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் சோராவோட ஒர்க். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? You are really a God gifted child. சோரா ஏஐயோட எபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேஜிக் காரனா இவன். ஒரு காம்ப்ளெக்ஸ் சீன்ல மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு அந்த கேரக்டரோட மூவ்மெண்ட் அண்ட் அதோட பேக்ரவுண்ட்ல நடக்கிற மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே அக்யூரேட்டா கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதை ஜென்ரேட் பண்ற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து அதுக்கு மூவ்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும், அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக கொடுக்குற அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸில் வந்து இந்த கமெண்ட்லாம் கொடுக்காட்டியும் அதுவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வந்து ஒரே ஒரு சீன்ல மட்டும் வர கேரக்டர்ஸ் தானே என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீன்ல வந்து வேற கேரக்டர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து மல்டிபிள் ஷார்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வித் சேம் கேரக்டர்ஸ் அண்ட் சேம் விஷுவல் ஸ்டைலோட. சோரா ஏஐ வச்சு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ ஜென்ரேட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு மல்டிபிள் ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே வந்து அட் அ டைம்ல நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் என்ன உருவாக்குறேன், அது எங்களை உருவாக்கும். 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். சோராவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இமேஜஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் மூலமா 2048 x 2048 ரெசல்யூஷனுக்கு நம்மளால இமேஜ் கூட ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒரு வீடியோ எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சீன் இருக்கு அப்படின்னா அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இல்லை அந்த சீன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை சீம்லெஸ்ஸாக லூப் ஆகிட்டு இருக்க மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஒரு இமேஜை வந்து நம்ம டாலி இல்லை வேறு ஏதாச்சும் ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோரா யூஸ் பண்ணி அந்த இமேஜில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம லைஃப் கொடுக்கலாம். அந்த இமேஜில் இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம். சோரா ப்ரொடியூஸ் பண்ணுற வீடியோட ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1920 x 1080. அது மட்டும் இல்லாமல் 1080 x 1920 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சோரால வந்து வீடியோ டு வீடியோ ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு வீடியோவில் என்வரான்மெண்ட் ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு எப்படி அந்த என்வரான்மெண்ட் மாறணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டிங் வீடியோஸ். 2 டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் இருக்க வீடியோஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக மாற்றி கொடுக்கும். இதோட டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சீம்லெஸ்ஸாக இருக்குது. எதுக்கு சோரா ஏஐ யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து ஈஸியாக கம்மி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகுது அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்கு ஏரியல் ஷாட் ஒன்று வருது, லைக் ஒரு ஏரோப்ளைனில் இருந்து கீழே பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வருது அப்படின்னா எனக்கு வந்து இது VFXல பண்ணால் காஸ்ட் செலவு ஜாஸ்தியாகும். அதே நான் சோராவில் இன்வெஸ்ட் பண்ணி சோரா மூலமாக நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணேன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். ஈஸியாக நான் நினைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி என்னால் பார்க்க முடியும். சோரா ஏஐ வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து சோரா வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் செக்டார்லயும் வந்து, அதாவது பிசினஸ் செக்டார்லயும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரீ விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ப்ரீ விசுவலைசேஷன் கெப்பாசிட்டி வந்து சோரா வந்து கொடுக்கும். நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. வேணுமா, கிடைக்குமா? சரி ப்ரோ, இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இது ஆக்சசபிள் கிடையாது. இது வந்து யாருக்கு இப்போ ஆக்சசபிள் இருக்குது அப்படின்னா ரெட் டீமர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு டீமுக்கு ஆக்சசபிளாக இருக்குது. இந்த ரெட் டீமர்ஸ் யார் அப்படின்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன வகையில் வந்து ஹார்ம்ஃபுல்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதை நாலா பக்கமாக அடித்து அதுலேருந்து என்ன சொல்யூஷன் எடுக்கலாம், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணுறவங்க தான் ரெட் டீமர்ஸ். இப்போ அவங்களுக்கு தான் இது ஆக்சசபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து அதை கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது, கூடிய சீக்கிரத்தில் வந்துரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு வெப்சைட்லேயும் வந்து இது எப்போ நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடல. போடல
சோரால என்னதான் இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் சில கெட்ட விஷயமும் இருக்குது. நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு காம்ப்ளெக்ஸான சீன் ஜென்ரேட் பண்ணும்போது அதில் வர ஃபிசிக்கல் சிமுலேஷனில் மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னா சோரா ஏஐயால் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து குக்கி சாப்பிட்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சன் அந்த குக்கி பைட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பைட் மார்க் வந்து அந்த குக்கியில் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சோரா ஏஐல இவ்வளோ கோளாறு இருந்தாலுமே இது ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காதுன்னு தோணுது. இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. சோரா ஏஐ யூஸ் பண்ணி யாரும் மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓப்பன் ஏஐ வந்து சில ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிடெக்ஷன் கிளாசிஃபையர் அப்படின்றது கூட. இந்த டூல்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாத மாதிரி மாற்றிடும். டாலி ஏஐல என்னென்ன மெஷர்ஸ் யூஸ் பண்ணி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாங்களோ அதே டெக்னிக் வந்து ஜோராலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரா தான் ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ ஜென்ரேஷன் ஏஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூகுள், மெட்டா, ரன்வே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இதுக்கு சிமிலரான டெக்னாலஜியில் சில ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ ப்ரிசைஸாக இவ்வளோ ஹை குவாலிட்டியில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஜோரா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஸோ அவ்வளோதான், சோரா பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலோ இல்லை சொல்லாமல் விட்டுருந்தாலோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஃபேன் ட்ரூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான